Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உடல் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் நல்ல திடமான வாழ்க்கையையும் பற்றி தியானிக்கையில 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கின்றோம். எசேக்கியா ராஜா, த கிங் எசேக்கியா, அவன் மரணத்துக்கு நெருங்கிய கடுமையான புண்ணாலும் நோயினாலும் அவதிப்படுகின்றான். The Hezekiah suffered death. Hezekiah suffered the pain. Hezekiah is close to the death. அவன் மரணத்தை அணுகிவிட்டான். Almost he neared. Only death is the result now. He was the king of Israel and he could not find any healer. He could not find any physician. He did not find any doctors. As a king, salada போட்டு அலசினா இஸ்ராயல்லையோ இல்ல உலக நாடுகள்லையோ யாராவது மருத்துவர்கள் இருக்கிறார்களா, என்னை சுகமாக்குறவர்கள் இருக்கிறார்களா, என்னை காப்பாற்றுறவங்க இருக்கிறாங்களா, என் ராஜ்யத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியுமா என்று சல்லடை போட்டு அலசுறான். ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த புண்ணு தீரவே மாட்டேங்குது, ஆறவே மாட்டேங்குது. இன்னைக்கு எத்தனையோ பேத்துக்கு சுகர் வந்துருச்சு, புண்ணு ஆறவே மாட்டேங்குது. ஐயோ காலை வெட்டிட்டாங்க, முண்டமா ஆயிட்ட, கைய வெட்டிட்டாங்க, முண்டமா ஆயிட்ட, ஐயோ இருதயத்தை அறுத்துட்டாங்க, முண்டமா ஆயிட்ட. இன்னைக்கு சாவு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ரிச்சஸ்ட் பீப்புள், எத்தனையோ பணக்காரவங்க இல்ல எத்தனையோ பணம் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி மருத்துவர்கள் பண்ண மருந்து வாங்கினவங்க எத்தனையோ பேரு, they are approaching death, they are nearing death. அந்த சாவு நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. தெய்வ பிள்ளைகளை, நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. You are only postponing the death, but you cannot avoid death. இன்னைக்கு வரத நாளைக்கு ஆக்கறியோ ஒழிய அந்த மரணமே இல்லாமல் உன்னால் ஆக்க முடியல. பரிபூர்ண சுகத்தோடு நீ வாழல. You are only prolonging the life. ஒரு சின்ன ஆக்சிஜன் தான் இன்னைக்கு எத்தனையோ பேர் அந்த ஆக்சிஜன் வழியாதான் வாழ்றீங்க. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சுகமாக்குகிறார். எசேக்கியா எல்லா இடங்களிலும் தேடி பிற்பாடு எனக்கு இனிமேல் சுகத்தை கொடுப்பவர் யாரும் இல்லை, என்னை நலமாக்குபவர் யாரும் இல்லை என்று அறிந்தான். அப்ப ஆண்டவராகிய கடவுளிடம் ஓடி போய் ஜெபிக்க ஆரம்பித்தான். 2வது ராஜா 20வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 6வது வசனம். எசையாவின் ஜபத்திற்கு பிறகு குணமடைந்து 15 ஆண்டுகள் ஆயுள் கூட்டப்பட்டது. அவன் 15 வருஷம் நீடித்து வாழ்கிறான். இன்னைக்கு உனக்கு ஜபம் பண்ண தெரியல, நீ உன்னுடைய மைண்ட்ல அந்த சிக்னஸை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த டிப்ரெஷனை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த ஃபெயிலியரை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த மருந்தை ஏத்திட்ட, மாத்திரையை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த டாக்டரை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த ஹாஸ்பிட்டலை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த ஆக்சிஜனை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல அந்த வெண்டிலேட்டரை ஏத்திட்ட, உன்னுடைய மைண்ட்ல அந்த ஹார்ட் பம்பிங் மிஷினை ஏத்திட்ட, உன் மைண்ட்ல டயாலிசிஸை ஏத்திட்ட. அதனால இன்னைக்கு கடவுளை நீ ஏற்றவில்லை, தேவனை ஏற்றவில்லை. ஒரு நிமிஷம் போதும் தெய்வ பிள்ளைகளை, சூப்பரா சுகமாகுவ. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு நிமிஷம் போதும், ஓடி வா, நான் உன்னை சுகமாக்குகிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். கடுகளவு போதும் உன் விசுவாசம், ஓடி வா. உன்னால முடியலையா, ஓடி வா, டேவிட்டை தேடி ஓடி வா, உன்னை டேவிட் வழியாக சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தெய்வ பிள்ளைகளை, எசேக்கியா சுகமான ராஜாவாக மாறினார். நீயும் சுகம் அடைவாய். இன்னைக்கு இதெல்லாம் சம்பாரிச்சிட்டு நோயாளியா ஒரு மூலையில யாருக்கும் தெரியாம ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். உன்னையே கதவை மூடிட்டு வாழ்ற, ஐயோ மூத்திரம் போயிடுச்சே என்று டிப்ரெஷன்ல திரும்பி போற. மகனே மகளே, நீ எழுந்து நடப்பாய், விசுவாசம் கொள். உன்னால முடியலன்னா ஓடி வா, ஆண்டவர் சுகமாக்குவார் என்று விசுவாசம் உனக்கு வேணும். இல்லைன்னா போன் அடிச்சு கேளு, என்ன சாமி செய்யணும் கேளு.
ஆண்டவர் உன்னோடு பேசுவார். தெய்வ பிள்ளைகளே, கவலைப்படாதே, திகையாதே, தொடர்ந்து ஜெபிப்போம். ராஜாக்களாக மாறுவாய், வெற்றி அடைவாய், சுகம் அடைவாய். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றும் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றும் ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றும் உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றும் மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்கள் உடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்தில் கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.